அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12இல் அமர்ந்த ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தேதி முதல் ராசியில் வந்து அமர்கிறாருங்க. சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது, தெளிவு பிறக்க இருக்குதுங்க. ஆரோக்கிய குறைவு சீராகுங்க. அது மட்டும் இல்லாம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் பணம் கிடைத்து விடுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம், திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் கிடைப்பதால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் ஏற்பட்டு வந்ததோ அவை அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் கூட இந்த பயணங்களாலும் நல்ல ஒரு ஆதாயமே உங்களுக்கு கிடைக்க இருக்கு. எதிர்பாராத செலவுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தந்து வந்து பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு மன ஆறுதலை பெறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மற்றவர்கள் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜென்ம குரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்தவே செய்யுங்க. 2இல் உள்ள செவ்வாய் தேவையில்லாத மன அழுத்தத்தை தரலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசினியர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருப்பதால எதிர்பாராத செலவுகள்ல பணவிரயம் ஏற்பட இருக்குதுங்க. ஆனால் இந்த பணவிரயம் என்பது சுபவிரயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதை கொண்டு இப்பழமொழி கூறப்பட்டிருக்கு. குடும்ப பொறுப்புகளினால் அதிக அலைச்சல் ஏற்படுங்க. என்னதான் அதிக அலைச்சல் ஏற்பட்டாலும் இதன் காரணமாக உங்களுக்கு ஆதாயமே கிடைக்க இருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்திலும்
நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து ஒரு செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பது, ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு மேலும் தாமதப்பட்டு வந்த நிலையில இந்த வாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்கும். அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையுங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இன்று பொறுமையுடன் நீங்கள் வளைந்து கொடுத்தால் நாளை நிமிர்ந்து விடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க. அதே போல் கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய மூலப்பொருட்களுடைய விலை உங்களுக்கு சாதகமாக கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய உற்பத்தி பொருளுடைய விலையை நிர்ணயிப்பதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல மிதுன ராசியை சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் வைத்துக் கொள்வது நல்லது. முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்காமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது நல்லதுங்க. இதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கல்வியாண்டில் கல்வித்துறையின் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவ இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையானதாக இருக்குங்க. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் விரயமாகும். திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புது கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.